Good morning. This video is about prospecting people that you have not spoken to in a long time. இந்த வீடியோ குட் மார்னிங் எல்லாருக்கும். இந்த வீடியோ ஆக்களை எப்படி ப்ராஸ்பெக்டிங் பண்றது அப்படின்னு சொல்லி, யாரு அப்படின்னா நீங்க நிறைய காலமா யாரோடையாவது நீங்க கதைக்கல அப்படின்னு சொன்னா அந்த கதைக்காத அவரோட தொடர்புல இல்லாத ஆளை எப்படி ப்ராஸ்பெக்டிங் பண்ணி கொள்றது அப்படின்றதுதான் இந்த வீடியோ. So many of you have written to me asking, how do I reconnect and prospect people in my list that I have not spoken to in 5, 10, 15, 20 years? நீங்க நிறைய பேர் என்னோட திரும்ப கேக்குறீங்க, எப்படி நான் இந்த மாதிரி என்னோட லிஸ்ட்ல இருக்கிற நிறைய காலமா என்னோட 10-20 வருஷமா கதைக்காத அப்படியான நபர்களோட நான் எப்படி திரும்ப அந்த தொடர்புகளை எடுத்துக்கொள்றது, அந்த தொடர்பை கதைக்கிறது அப்படின்னு சொல்றதை நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. So now it is so awkward. How do I talk to them? Now to learn that, we are going to use the BAR framework or mental model. Remember from the first video, BAR, belief, activities, results. Result. அப்ப இது இந்த அவங்களோட இப்ப கதைக்க வலிக்கிடும் போது உங்களுக்கு தயக்கமா இருக்குது, அதை எப்படி நாங்க செய்து கொள்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சோ அந்த விஷயத்த நாங்க படிச்சு கொள்றதுக்காக நாங்க ஆல்ரெடி அந்த படிச்ச அந்த பார் அப்படின்னு சொல்ற எங்களோட அந்த வழிகாட்டல் வழிகாட்டல் அந்த மாடலை நாம யூஸ் பண்ணலாம். அந்த பார் உங்களுக்கு தெரியும், பார் பிலீவ், ஆக்டிவிட்டி, ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்றது BAR. That you want is sign up your people that you have not contacted for a long time. Okay, that's the result you want. உங்களுக்கு அதுல என்ன ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க நிறைய காலமா டச்ல இல்லாத தொடர்புல இல்லாத ஆட்களை சைன் அப் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ். How to contact them, how to connect with them, how to prospect them, and the activities that you would do. எப்படி நீங்க அவங்கள தொடர்பு கொள்றது, எப்படி அவங்களோட கதைக்கிறது அப்படின்னு சொல்றதா உங்களோட அந்த விஷயம் என்னன்னு நீங்க அவங்கள ப்ராஸ்பெக்ட் பண்றது. To get those results would be basically prospecting and qualifying them. Now when it comes to prospecting and qualifying them, there are right ways of doing it and there are wrong ways of doing it. But இப்ப இதுல இருக்கிறது எங்களுக்கு எப்படி அவங்கள ப்ராஸ்பெக்ட் பண்றது, எப்படி அவங்கள குவாலிஃபை பண்றது அப்படின்னு சொல்ற அந்த விஷயம். இந்த குவாலிஃபை பண்றதுல எங்களுக்கு ரைட் வேலையும் அதை செய்யலாம், ராங் வேலையும், சரியாவும் செய்யலாம், பிழையாவும் செய்யலாம். We are going to start with belief. If you have the wrong kind of beliefs, the beliefs that will not help you to do the right activities, then you will not get the right results. So அப்ப நாங்க இதை தொடங்க போறது எங்களோட நம்பிக்கையோட தான், எங்களோட பிலீவோட தான் நாங்க தொடங்க போறோம். அந்த பிலீவ் அப்படின்னு சொல்றது சரியான பிலீவா இருக்கணும். நீங்க ஆரம்பத்துல உங்களுக்கு ரோங்கான பிலீவா இருந்தது அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ரோங்கான விஷயத்தை தான் தரும். Your beliefs regarding this activity can either empower you or it can limit you. இது உங்களுக்கு ரோங்கான பிலீவா இருந்தது அப்படின்னு சொன்னா அது உங்களை சக்தி மிக்க விஷயமா மாத்துமா, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களை ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுமா? Beliefs create fear in you. அந்த விஷயம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம். And when you are afraid of something, then you would not do it. It's very easy. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பயம் வந்ததுன்னா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. Easy to identify if the beliefs are right or wrong. If they create some kind of a fear in you that prevents you from doing it, then it is a limiting belief. What are some of the beliefs? ஏதாவது ஒரு விஷயத்துல பயம் வந்தது அப்படின்னு சொன்னா அதை நீங்க செய்ய மாட்டீங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு பிழையான நம்பிக்கை ஒன்று வரும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரையறுக்கப்பட்ட உங்களோட அந்த விஷயத்தை தான் செய்ய வைக்கும். வரையறுக்கப்பட்ட நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கும். அதுல it's that people have when it comes to approaching people, especially the ones that you have not spoken to in a long time. For most people who struggle with their activity, their belief is, the thought is, oh my God, I've not spoken to them for a long time.
what will they think of me? அப்ப இதுல நாங்க எல்லாருமே கூடுதலா இந்த நிறைய காலம் பழகாத இல்ல கதைக்காத அந்த ஆக்களோட நாங்க கதைக்க ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு அந்த பிலீவ் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. நான் இவ்வளவு நாளும் அவரோட கதைக்கல, அவரு என்னை பற்றி என்ன நினைப்பாரோ தெரியல, நான் எப்படி அவரோட பேசுறது அப்படின்றதுதான் உங்களோட சிந்தனையா இருக்கும். I don't know how to talk to them. If they find out I was trying to prospect them, then what will they think of me? என்னண்டு நான் அவங்களோட கதைக்கிறது, அவங்களை எப்படி நான் ப்ராஸ்பெக்ட் பண்றது, எப்படி அவங்களோட நான் தொடர்பு கொள்றது. All this thoughts, this is the classic what will they think of me fear mindset. And இந்த சிந்தனைகள் எல்லாமே எங்களோட வளமையான அந்த சிந்தனை தான், என்ன பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றத நாங்க யோசிக்கிறது. I have spoken so many times about how this fear of what will others think of me stops us from doing so many important things in life. எங்களை பற்றி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றது சம்பந்தமா நாங்க நிறைய கதைச்சிருக்கோம். அந்த பயம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய விடாது. And this fear also makes us have weak posture. Okay, it takes away our confidence. And as you know, when you don't have that confidence and your posture is weak, and when you have weak posture, then it doesn't matter you have the best script in the world, you still will not get the best results. இப்ப உங்களுக்கு தெரியும், அந்த அந்த பயம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அது உங்களோட அந்த போஸ்டரை வீக் ஆக்கும். அத உங்களுக்கு என்ன சொல் வீக்கா வச்சிருக்கும், பலவீனமானதாக்கும். உங்களோட போஸ்டர் வீக் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க சரியா அவங்களோட கதைக்க மாட்டீங்க. சோ அதுல இருந்து உங்களுக்கு சரியா அவங்கள ப்ராஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட உலகத்துல இருக்கிற ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட நீங்க வச்சிருந்தா கூட உங்களுக்கு அந்த அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு இயலாது. So that's the first wrong thoughts that we have if we are not good at that activity. This fear of what will they think, how will, if I do this, what will they think? அதுதான் எங்களோட முதலாவது பிழையான ஒரு எண்ணம். என்ன அப்படின்னு சொன்னா அவங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றது. So what is the right mindset? The thoughts that I want you to have is this. அப்ப என்ன அந்த எங்களுக்கு சரியா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? I want to connect with my friends. It's been a long time since I spoke to them. They might or might not qualify for the business. I might not even tell them about the business. Okay, but I just want to connect with them. அப்ப என்னோட நோக்கம் இதுல என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் அந்த நிறைய நாளா என்னோட தொடர்புல இல்லாத அந்த ஃப்ரெண்ட நான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட நோக்கமா இருக்கணும். அவரு பிசினஸுக்கு வாராரு வரல, இல்ல அவரு எனக்கு குவாலிஃபைட் ஆகுறாரு ஆகல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா அவரோட ஒரு தொடர்பு கொள்ளணும் நான் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் தான் எனக்கு தோணணும். I had such good time in the past with those people, and the second thought or the belief I wanted to have is when I prospect people, I am not convincing, I am qualifying. So அது அவங்க அந்த மாதிரி ஆக்களோட நான் நிறைய நல்ல காலங்களை நல்ல ஞாபகங்களை நான் பழைய காலத்துல கடந்த கால பகுதிகளில் நான் வச்சிருக்கேன். சோ அவங்களோட கதைக்கிறது எனக்கு நல்ல. அதே மாதிரி ரெண்டாவது இந்த என்னோட ரெண்டாவது விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நபர்களை நான் ப்ராஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்கள நான் குவாலிஃபை பண்ணணும். அவங்களை எனக்கு தகுதி உடையவர்களா ஆன ஆக்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்றத நான் பார்க்கணுமே தவிர தகுதி உடையவர்களா ஆன ஆக்களா நான் மாத்தக்கூடாது. அதாவது அவங்களை நான் கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு அவங்கள சமாதானப்படுத்தி கொண்டு வரக்கூடாது. அவங்க தகுதியுடைய ஆக்களா இருக்கணும். These are the two thoughts that I want you to have in your head.
இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்களோட தலையில இருக்கணும். The first one is the desire to genuinely connect with people. And the second one is that when you prospect, you are not convincing, you are qualifying. All right? முதலாவது விஷயம் தான், அந்த ரெண்டு விஷயத்துல முதலாவது விஷயம் தான் என்ன, ஒரு உண்மையான நேர்மையான ஒரு நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது விஷயம் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட அந்த போஸ்டரோட நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்கள குவாலிஃபை பண்ணணுமே தவிர அவங்கள கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. Right. Now let's talk about the activities. To do the activities, I want to give you a framework. Okay. So the framework is, நான் இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க் ஒன்னு, உங்களுக்கு ஒரு வேலை திட்டம்னு தாரேன். First, initiate. Initiate means start. So how do you start the conversation? Then முதலாவது தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிஷியேட்னு சொல்றோம். இனிஷியேட் அப்படின்னு சொல்றது அதை தொடங்குறது. The next part is how do you carry an interesting conversation? So you need to hold an interesting conversation after you initiate. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அந்த உரையாடலை நாங்க ஒரு என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமா நாங்க கொண்டு போறது, அதை தொடர்ந்து கொண்டு நடத்துறது எப்படி, அது எப்படி நாங்க தக்க வச்சு கொள்றது அப்படின்றது எங்களுக்கு முதல் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப அதை எப்படி நாங்க தக்க வச்சு கொள்றது அது ஆர்வத்தோட. Third part is qualify and the fourth part is invite. அதுல அடுத்ததுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குவாலிஃபை அப்படின்னு சொல்றது, அடுத்தது நாலாவது தான் இன்வைட்டிங். Now for most people who even do these activities, let us say they, in spite of having limiting beliefs or whatever, they force themselves to do the activities. The mistake that a lot of people make is from initiating the conversation, they jump straight into inviting. நிறைய பேர்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேர் அவங்களோட பிலீவ்ல சில லிமிடேஷன்ஸ், வரையறைகளை வச்சுக்கொண்டு, இல்ல அந்த வரையறைகளை விட லிமிடேஷன் இருக்கிற ஆட்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ செய்யறதுக்கு அவங்களே போஸ்ட் பண்ணி கொள்றாங்க. போஸ்ட் பண்ணி கொள்ளும் போது அவங்க முதலாவது இந்த உரையாடலை தொடங்கி சரிதானே, தொடங்குற அதே கட்டத்துல அவங்க ரெண்டாவது இதுலயே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இது சம்பந்தமான அந்த விஷயங்களை இன்வைட் பண்றதுக்கு நேரடியா அவங்க குதிக்கிறாங்க. Okay, they hold the conversation, but it is kind of a boring conversation. So again, they are like trying to find how they can sneak in the business. So the moment the other person talks about their job or whatever, you suddenly, drop your business in and push it down their throat. இதுல நீங்க அந்த கன்வர்சேஷனை நீங்க செய்துட்டு போகும்போது, அதுல எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்போதுமே நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் அந்த உங்களோட அந்த பிசினஸ் சம்பந்தமான அந்த விஷயத்தை எப்படியாவது அதுக்குள்ள திணிச்சிடணும், எப்படியாவது அதுக்குள்ள கொண்டு போயிட்டு நம்ம செருகிடணும் அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு போஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அவங்களோட வேலையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல அவங்களோட இதுல மற்ற விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்றத எப்படியாவது கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நாங்க எங்களோட அந்த விஷயத்த போற்றணும் அப்படின்றது மாதிரி தான் எங்களோட அந்த உரையாடல் அமைஞ்சிருக்கு. And then convince them to come for the presentation. So this is what a lot of people do, and that makes that whole approach very weak. இப்ப நான் இந்த சொன்னது மாதிரி தான், எப்படியாவது இந்த உள்ளுக்கு ஆட்களை திணிச்சிடணும், இல்ல தங்களோட அந்த பிசினஸ் இதை இன்வைட் பண்றதுக்கான ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்குள்ள கிடைச்சிடணும் அப்படின்றது மாதிரி தான் ஆட்கள் அந்த உரையாடல் செய்யறாங்க. உண்மையில அது தவறான ஒரு விஷயம். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட போஸ்டர் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வீக் ஆயிடும். அது உங்களோட அந்த உரையாடல் கூட ரொம்ப ஆர்வமான உரையாடலா இருக்காது. சோ அப்படி நீங்க ஒரு நாளுமே செய்யக்கூடாது. Alright, so we will explore in this video what I would consider as a more powerful approach, and when you have more powerful approach, you will really have fun doing it. அப்ப நாங்க இப்ப பார்க்க போறது என்னன்னா, இதுல எப்படி இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்களை நாங்க உள்ளுக்கு கொண்டு வரலாம், பவர்ஃபுல்லாக
எப்படி நாங்க ரொம்ப ஒரு வலிமையான முறையில நாங்க அந்த மக்களை அணுகலாம் அப்படின்னு சொல்றத நாங்க இதுல பார்க்க போறோம். அப்படியான ஒரு விஷயம்னு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு என்னோட கையில இருக்கும்போது எனக்கு நல்ல ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கும் நாங்க இதை செய்யறது. So the framework is initiate, which is start. Second, carry a very interesting conversation. Third is qualify, and fourth is invite. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நாங்க சொல்லுவோம் அந்த உரையாடலை நாங்க தொடங்குறது, ரெண்டாவது அந்த உரையாடலை நாங்க தொடர்ந்து கொண்டு போறது, அது மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க குவாலிஃபை பண்றது, நாலாவது இன்வைட் பண்றது. Okay, so let's talk about initiating. How do you initiate? அப்ப நான் இப்ப கதைக்கிற உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா எப்படி அதை இனிஷியேட் பண்றது அப்படின்னு சொல்றத பற்றி நாங்க கதைப்போம். எப்படி அதை தொடங்குறது அப்படின்னு. Reach out by messaging them either on social media or on WhatsApp or whatever before I talk to them on the phone. நாங்க அவங்கள ஒரு மெசேஜ் பண்றதன் மூலமா நாங்க ரீச் பண்றது அப்படின்னு சொல்றது நல்ல விஷயமா இருக்கும். அது சோசியல் மீடியாவா இருக்கலாம், இல்ல வாட்ஸ்அப்பா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்கள ஒரு மெசேஜுக்குள்ளால நம்ம ரீச் பண்றது நல்லது. போன்ல ஒரு கோல் அப்படின்னு சொல்றதையும் விட. Okay, so the first outreach to these people is over some kind of a message. Now this could be a challenge for some of you because your social media is full of network marketing and GLL and QNet. இந்த மாதிரியான ஆட்களுக்கு நாங்க இது செய்யும் போது உங்கள இருக்கிற சில பேருக்கு இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உங்களோட இந்த சோசியல் மீடியா நிரம்பி வழியுது. எங்களோட கம்பெனி சம்பந்தமான, கியூநெட் சம்பந்தமான, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தமான, இல்ல GLL சம்பந்தமான போஸ்டால. And most people might not reply to your messages because they can see what you're doing. Okay. அதுல நிறைய பேர் உங்களுக்கு எந்த விதமான ரிப்ளைமே பண்றது இல்ல. பட் எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. I never understood why people make their social media so much full of posts that make it so obvious that they are in network marketing. இந்த ஏன் இப்படியான ஆட்கள் இந்த விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதான், நாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் செய்துட்டு இருக்கோம். பட் அதுக்காக நாம ஏன் அதை செய்யணும்? It hurts your prospecting. Now doing things like that on social media is like you putting up a huge banner in front of your house saying that I am in network marketing with this company, and people can see that banner from the street. இப்ப இந்த மாதிரி விஷயம் ஒண்ணு நீங்க செய்யறீங்க அப்படின்றது நீங்க உங்களோட வீட்டுல நீங்க பெரிய ஒரு இது ஒண்ணு பண்ணிருக்கீங்க, பெரிய ஒரு பேனர் ஒன்று வச்சிருக்கீங்க. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றத வச்சிருக்கீங்க. அந்த பேனரை வெளியில இருந்து பார்க்கிற ஆட்கள் உங்களுக்கு உங்களோட அந்த தெருவிலேயே இருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே பார்க்கக்கூடியதா இருக்கு. You wouldn't do that in front of your house, right? But a lot of people do that on their social media. Anyway, we can talk about social media another video, another day. சாதாரணமா அந்த மாதிரி நான் இந்த கம்பெனியோட நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெரிய ஒரு பேனர் ஒண்ணு அடிச்சு நீங்க உங்களோட வீட்டுக்கு முன்னால தொங்க விட மாட்டீங்க இல்லையா? உங்களோட தெருவுல இருக்கிறவங்களே எல்லாருமே, உங்களோட ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாருமே அதை பாக்குறது மாதிரி நீங்க அதை செய்ய மாட்டீங்க. ஆனா ஏனோ தெரியல ரொம்ப பேர் அத சோசியல் மீடியால பண்றாங்க. சரி, எனிவே நாங்க அது என்ன மாதிரி சோசியல் மீடியால இருக்கிறவங்களை எப்படி நாங்க ப்ராஸ்பெக்ட் பண்றது, அது என்ன மாதிரி நாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றது சம்பந்தமா நாங்க இன்னொரு தனி வீடியோல அது சம்பந்தமா நாங்க பார்க்கலாம். Right now, let me talk to you about how you initiate that conversation with somebody. இப்ப நாங்க இந்த யாரோடையாவது ஒரு நபரோட எப்படி இந்த உரையாடலை நாங்க தொடங்குறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். And why you initiate that?
I want to remind you about that mindset that I want you to have. Okay. The mindset, the thought I want you to have in your head is, I just want to reconnect with my friend. It's been a long time. I might or might not tell them about the business. I don't even know if they will qualify. So, let me just try and reach out and connect. Maybe it will be fun. அப்ப நான் திரும்ப உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன், ஏன் நாங்க இந்த உரையாடலை தொடங்க போறோம் அப்படின்னு சொல்றத. இந்த உரையாடல் தொடங்க போறோம் அப்படின்றது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க நிறைய காலமா கதைக்காத ஒரு ஃப்ரெண்டோட நாம இப்ப கதைக்க தொடங்க போறோம். அது சில நேரம் அவர் இந்த வியாபாரத்துக்கு பொருத்தமான நபரா இருக்கலாம், பொருத்தம் இல்லாத நபரா இருக்கலாம், இல்ல அவர் இதுக்கு தகுதியுடைய ஆளா இல்லாம கூட போகலாம். அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா அவரோட அந்த கதைக்கிறது, ஒரு நிறைய காலம் கதைக்காத ஒரு நபரோட நாம எப்படி அந்த உரையாடலை தொடங்குறது அப்படின்றத நாம யோசிக்கும் போதே அது நல்ல வேடிக்கையான வினோதமான ஒரு விஷயமா தான் இருக்கும் எங்களுக்கு. Okay, so that is the mindset that I want you to have. Now, don't worry too much. There are so many ways to initiate a conversation that is normal. நீங்க நிறைய அது சம்பந்தமா நீங்க நிறைய யோசிக்க தேவையில்ல. வளமையான தொடங்குற இது தொடக்கம் அப்படின்னு சொல்றது எப்பயுமே நார்மலா இருக்கிறது, நார்மலா தான் இருக்கும். Okay, and I'll give you some of the ways. First, you can post a photograph. Many people will like, comment, and then you can reply to their comment or like, and say, hey, I saw your comment on that post that I made, and then I suddenly realized that, it's been a long time since we spoke. இப்ப நீங்க இதை தொடங்குறதுக்கான ஒரு விஷயமா நீங்க என்ன செய்யலாம்னா, ஒரு போஸ்ட் ஒன்று நீங்க ஒரு போட்டோ இல்ல ஏதாவது ஒரு போஸ்ட் ஒன்று நீங்க போஸ்ட் பண்ணலாம். அந்த போஸ்டுக்கு அவங்க காமெண்ட் பண்ணுவாங்க, இல்ல லைக் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட் பண்ற ஆட்கள், அந்த லைக் பண்ற ஆட்களுக்கு நீங்க திரும்ப ரிப்ளை பண்றது மாதிரி உங்களோட அந்த விஷயத்த உங்களுக்கு தொடங்குறதுக்கு ஏழுமா இருக்கும். ஹே நாங்க ரொம்ப காலமா நாம கதைச்சு கொள்ளல, நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், நீ அதுக்கு காமெண்ட் பண்ணியிருந்த, ஆனா எங்களுக்கு ரொம்ப காலமா கதைச்சு கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைக்கல. What's going on? How are things? And you have initiated a conversation. All right? எப்படி போயிட்டு இருக்கிறது உங்களோட வாழ்க்கை? இதுதான் நாங்க அந்த கன்வர்சேஷனை தொடங்குற விதம். Different kind of posts attract different kind of people. So வித்தியாசமான உங்களோட அந்த போஸ்ட் வித்தியாசமான நபர்களை இது என்ன கவர். Post family photographs, it will make your close family and friends to comment on it. நீங்க ஒரு ஃபேமிலி போட்டோ ஒன்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட க்ளோஸான ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ அதுக்கு உங்களுக்கு கூடுதலா கமெண்ட் பண்ணுவாங்க. You post a photograph from your school, and if you're connected with your friends from school, then they might comment and like on it. நீங்க ஒரு உங்களோட ஸ்கூல் போட்டோ ஒன்னு நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா, போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியானாக்கள் உங்களுக்கு லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. And anytime somebody comments or likes, any of your posts, then you can, thank them or say something in that comment, and then take the conversation into a direct message, say. இப்ப நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வர அந்த கமெண்ட் லைக்ஸ வச்சுக்கொண்டு அதுக்கு நீங்க அந்த கமெண்ட்ஸுக்கு லைக்குக்கு நீங்க ரிப்ளை பண்றது மாதிரி அந்த உங்களோட உரையாடலை நீங்க தொடங்கலாம். God, it's been a long time since we spoke, and when I saw your comment or your like, it just suddenly came to my mind. All right, so அப்ப நாங்க நிறைய காலமா நாங்க ரெண்டு பேரும் கதைச்சு கொள்ளல. நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன், அது இந்த உங்களோட கமெண்ட்ஸ் அதை பார்த்தேன், அதனால எனக்கு சடன்லி உங்களோட அந்த ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க இந்த போஸ்ட் போடும்போது நீங்க அதுக்கு காமெண்ட் பண்றீங்க, காமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றீங்க, அது ஓகே. பட் அந்த ரிப்ளைக்கு பிறகு நீங்க நடக்க போற அந்த உங்களோட உரையாடலை அந்த கமெண்ட்ல ரிப்ளை பண்றது மாதிரியே எல்லாரும் பாக்குற மாதிரி செய்யாம
உங்களோட அந்த பிரைவேட் மெசேஜுக்கு டைரக்டா அவருக்கு மட்டும் தெரியக்கூடிய மாதிரியான அந்த மெசேஜ் செட்டப்புக்கு நாங்க அந்த ஆப்ஷனுக்கு நாம போயிடணும். தொடர்ந்து அந்த கமெண்ட்லயே நம்ம இது செய்துட்டு இருக்க கூடாது. If you put a photograph from your old office or school or college or whatever, and let us say some of these people did not comment, then you can post another picture after a few days and tag those people, and now they might comment. இப்ப அதே மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களோட பழைய ஆபீஸோட போட்டோ, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட ஸ்கூல் போட்டோ, உங்களோட காலேஜ் போட்டோ, எந்த போட்டோ வேணாலும் நீங்க போடலாம். போடும்போது அவங்க உங்களுக்கு காமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்ல இருந்து நீங்க உங்களோட உரையாடலை தொடங்கலாம். அப்படி நாம போட்டு கூட அவங்க இது பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, இல்ல அவங்க கமெண்ட் பண்ணல அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நீங்க இன்னொரு போட்டோ கூட நீங்க போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணி அத அந்த பர்சனுக்கு நீங்க டேக் பண்ணி விடலாம். Comment, then you can now send them a direct message saying, hey, I came across this photograph. I put a couple of them on Facebook or wherever, and I was in the photograph and I saw your photo. I was suddenly thought that we never spoke for the last so many years, so. அப்ப நீங்க அப்படியும் அந்த டேக் பண்ணி கூட அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணாட்டியும் நீங்க டைரக்ட்லி அவங்களோட ஒரு கன்வர்சேஷன் ஒண்ணுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா, நான் இப்ப ரீசன்ட்லி 2-3 போட்டோ நான் போஸ்ட் பண்ணிருந்தேன், நீ பாத்துருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த போட்டோஸை நான் பாத்துட்டு இருக்கேன், பாத்துட்டு இருந்தேன். அதுல உன்னையும் எனக்கு பாக்குறதுக்கு ஏழுமா இருந்தது. சோ எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்தது. நான் நினைக்கிறேன் நாங்க நிறைய காலமா டச்ல இல்ல அப்படின்னு சொல்லி. What's going on? So that is one way to initiate. Okay, now another way is, என்ன மாதிரி இப்போ உன்னோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வேலை, இது ஒரு வே எப்படி நாங்க அந்த உரையாடலை தொடங்குறது அப்படின்னு சொல்ற ஒரு முறை இது. You can comment on what they have posted. A lot of people post things every day or every other day. So you can comment on what they have written, and once they reply to your comment, or even if they don't reply, you can now initiate a direct message with them. அப்படி இல்லாட்டி இன்னொரு முறைதான் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களோட போஸ்டுக்கு அவங்க இது பண்ணாட்டியும் கூட நீங்க அவங்களோட போஸ்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க காமெண்ட் பண்ணலாம். நீங்க காமெண்ட் பண்றதன் மூலமா நீங்க அந்த விஷயத்த தொடங்கலாம். உங்களுக்கு தெரியும், ஆட்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு 2 அப்படியான டைமுக்கு அவங்க நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த போஸ்டுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க காமெண்ட் பண்ணி அதுக்கு அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணாட்டி கூட பரவாயில்ல, நீங்க டைரக்டா அவங்களோட பர்சனல் மெசேஜ்ல உங்களோட அந்த கன்வர்சேஷனை உங்களுக்கு கண்டினியூ பண்றதுக்கு ஏழுமா இருக்கும். Okay, and say that again the same thing. Oh my God, I saw your post and then it came up on my feed, and then I realized that it's been a long time since we spoke. What's going on, and all that stuff. அவங்களோட நீங்க மெசேஜ்ல சொல்லலாம், நான் உங்களோட போஸ்ட பார்த்தேன், எனக்கு அந்த போஸ்ட் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்திச்சுது, என்னோட இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படியான விஷயங்களை நாங்க சொல்றதன் மூலமா எங்களோட அந்த உரையாடலை நாங்க தொடங்கலாம். Another way is, you can wish people on their birthdays, anniversaries, various holidays, and when they reply, now you take the conversation forward in a direct message. Okay. இப்ப உங்களுக்கு அடுத்த முறைதான், 3வது முறைதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட ஸ்பெஷல் டேஸுக்கு, அவங்களோட இது ஆனிவர்சரி, பர்த்டே அப்படியான இந்த விஷயங்களுக்கு நீங்க விஷ் பண்ணலாம். விஷ் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு என்ன திரும்ப தேங்க் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அந்த டைம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களோட அந்த மெசேஜ் சேட்டிங்க நீங்க அவங்களோட பர்சனல் சேட்டிங் இதுக்குள்ளால நீங்க தொடர்ந்து கொண்டு போகலாம். There are like so many ways in which you can initiate a normal conversation that nobody need to feel awkward about. இந்த மாதிரி நிறைய இந்த மெத்தட்ஸ் இருக்குது. நீங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாம
சாதாரணமாவே அந்த நிறைய நாள் பழகாத நிறைய நாள் கதைக்காத ஆக்களோட நீங்க உங்களோட அந்த உரையாடலை தொடங்குறதுக்கு. Your old friends, co-workers, people who you have not spoken for 10, 20 years. But the problem is, if you are stuck with the thought that what will they think of me? What will they think if they think I'm trying to convince them or I'm trying to bring them into the business? All these weak thoughts become limiting beliefs. இப்படி நான் சொல்றது மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அவங்களோட நீங்க கதைக்கிறதுக்கு. ஆனா அப்படி இருந்தும் நாங்க கதைக்காம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்ற அந்த பயம்தான். அந்த பயம் இருக்கிறதுனால, உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனால, அது உங்களை ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையோட வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தோட தான் அது உங்களை வச்சிருக்கும். Alright, so if you keep these limiting beliefs away and keep the pressure away from you of, I need to somehow convince them, away, that kind of a pressure away from you, then this just becomes fun and you will enjoy doing it, okay? நீங்க அந்த பயம் அப்படின்னு சொல்றதையும் அந்த அவங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்ற அந்த பயத்தையும் நீங்க ஒரு தூக்கி வெளியில வச்சுட்டு, அதே மாதிரி எப்படியாவது நான் இவரை கன்வின்ஸ் பண்ணணும், எப்படியாவது இவரை நான் இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ற அந்த மனநிலைமையும் நீங்க இன்னொரு பக்கத்துல வச்சுட்டு, சரிதானே, நீங்க இத நான் செய்து பார்ப்போம், சரிதானே, இதை நாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்த நீங்க எதிர்நோக்கி நீங்க வந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா இருக்கும். Now when the conversation keeps going, they will give you a way to qualify them. All right, இந்த கன்வர்சேஷன் தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு தகுதியுடையவர்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சு கொள்றதுக்கான விஷயங்களை அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. In most cases, you don't have to come up with any smart, cunning tricks to sneak your business into the conversation. Most of the நீங்க நிறைய இடங்கள்ல உங்களுக்கு உங்களோட இந்த பிசினஸ் சம்பந்தமான இந்த விஷயங்களை அவங்களோட அந்த உரையாடலுக்குள்ள திணிக்க வேண்டிய ஏதாவது டெக்னிக்ஸோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுறது இல்ல. They will give you ways in which you can take the conversation into qualification and the next stage. அவங்களே உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்களை தருவாங்க தங்களோட கதைகள்ல இருந்து, நீங்க அவங்களை குவாலிஃபை பண்றதுக்கும் அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்களை எடுத்துட்டு போறதுக்கும். Alright, now when you send these messages to people, don't make it too long, don't make it too general, don't write like long email kind of messages. Now நீங்க இந்த விஷயத்த எடுத்துட்டு போகும்போது ஒரு நாளும் பெரிய ஒரு விஷயமா, இது பெரிய ஒரு லோங்கான நிறைய நேரம் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயமா, இல்லைன்னா இமெயில் டைப் பண்றது மாதிரி ரொம்ப பெரிய ஒரு மெசேஜா நீங்க அதை செய்ய தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு விஷயமா நடந்து கொடுங்க. When you don't get a reply from people, don't take it as a personal rejection. Okay, we don't know what's going on in their life. யாராவது உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமா நீங்க உங்களோட பர்சனல் ரிஜெக்ஷனா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. Okay, they might be busy or something might have happened in their life. Maybe they read the message and they just forgot. Okay, they just forgot to reply. அவங்களோட வாழ்க்கையில இப்ப என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. அவங்க மேபி பிஸியா இருக்கலாம், இல்ல அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். சில நேரம் அவங்க என்ன சொல்றது உங்களோட மெசேஜ வாசிச்சுட்டு மறந்துருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். And there could be a million reasons as to why they did not reply. One of those reasons might be they don't want to talk to you, possible, and now that might be because of some fear or some insecurity they might have in their head. It might not be anything to do with you. அப்ப ஏன் அவங்க இது எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த இதை பார்த்து நீங்க கவலைப்பட்டு கொள்ளாதீங்க.
சரிதானே? அது உங்களோட இன்செக்யூரிட்டி, உங்களோட அந்த என்ன சொல்றது, பாதுகாப்பு இல்லாத நிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்றது மாதிரியான ஆட்கள் தான் அந்த மாதிரியான விஷயங்களை யோசிப்பாங்க. And even if they think that you are trying to prospect them for your business, let them think so. There might be 0.001% of the people who might think like that. Let them think so. சில நேரங்கள்ல அவங்க உங்களோட பிசினஸுக்காக நீங்க அவங்கள ப்ராஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சில பேர், சரிதானே, ஒரு 0.01% ஆனாக்கள், அப்படியான ஆக்கள் சில நேரம் ஜோசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி ஜோசிச்சா கூட என்ன, அவங்க ஜோசிச்சாங்கன்னா விடுங்க, ஜோசிச்சுட்டு போட்டும். What's the big deal? Are they paying your bills? So why are you so much worried about what they think, as long as you know you are doing the right thing? எப்படினாலும் அவங்க உங்களை பற்றி என்னதான் நினைச்சா உங்களுக்கு என்ன, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன விஷயம் செய்துட்டு போறீங்க, அது எந்த அளவுக்கு சரியான விஷயம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். Okay, there is no shame in working hard in a business. You're working hard in your business for you, for your family, and you don't need to feel ashamed or sorry for that. No. இந்த எங்களோட பிசினஸ்ல நாங்க ஹார்ட் ஒர்க் பண்றது அப்படி இல்லைன்னு சொன்னா வேற நாங்க அதுக்காக வேலை செய்யறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வெக்கப்பட வேண்டிய விஷயம்னு இல்லை. ஏன்னா நீங்க ஒர்க் பண்றது உங்களோட ட்ரீம்ஸுக்காக, உங்களோட பிள்ளைகளுக்காக, உங்களோட ஃபேமிலிக்காக, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக, உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ட்ரீமுக்காக நீங்க வேலை செய்யறது எந்த விதத்திலையும் நீங்க வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. After you have initiated the talk, the next part is, how do you keep the conversation going? நீங்க இந்த கன்வர்சேஷனை நீங்க தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட அடுத்த பார்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எப்படி இதை நாங்க கண்டினியூஸா கொண்டு போறது, எப்படி அதை கொண்டு போறது அப்படின்றது. How do you hold an interesting conversation? Now, first thing, show some genuine love and excitement to connect with them. அந்த மாதிரி எப்படி அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்வத்தோட இல்ல சுவாரஸ்யமான ஒரு உரையாடலை நாங்க தொடர்ந்து கொண்டு போறது அப்படின்னு சொன்னா, அதுக்கு முதலாவது நீங்க உங்களோட உண்மையான நேர்மையான அந்த அன்பை நீங்க அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்றது, சரிதானே? அதுதான் உங்களுக்கு அந்த அதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆர்வம், அவங்களோட கதைக்கிறதுல நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத நீங்க வெளிப்படுத்துங்க. அப்போதுதான் அது அந்த சுவாரஸ்யமான ஒரு உரையாடலை உங்களுக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கும். If you are cold from the inside, then your messages will show that. And no one wants to connect with another boring person when their own life is so boring. உங்களோட நீங்க பண்ற அந்த மெசேஜ்ல அது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தெரியறது மாதிரி மெசேஜ் பண்ணுங்க அவங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு நபருக்கும் ஒரு போரிங்கான ஒரு ஆளோட தொடர்ந்து கதைச்சிட்டு போறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. Classic mistake a lot of people make is, asking questions which doesn't lead anywhere. Like, so how was life? ரொம்ப பழமையான இல்ல வளமையான ஒரு மிஸ்டேக் தான் யாரு எங்களோட ஆட்கள் எல்லாருமே விடுறது ஒரு ப்ராஸ்பெக்டிங்ல. How was family? What's going on? And they keep asking these different type of questions that get stuck and boring very fast. அது பாத்தீங்கன்னு சொன்னா, எப்படி உங்களோட ஃபேமிலி எப்படி இருக்காங்க, உங்களோட வேலை எப்படி இருக்கு, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நீங்க கேள்விகளை கேட்டுட்டு போறது. இந்த கேள்விகளை கேட்டுட்டு போறது மூலமா இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறது மட்டும் இல்லாம அது அந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு போர் அடிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயமா மாறும். Okay, like for example, how is life? Reply, all is fine. You ask, how's your job going? Oh, not bad. All okay. How is family? Fine. அப்ப அதை ஜோதிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்க,
நல்லா இருக்கேன். உன்னோட ஜாப் எப்படி போகுது? ஓகே போயிட்டு இருக்கு. உங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கு? ஓகே ஓகே அவங்களும் நல்லா இருக்காங்க. சரிதானே? யோசிச்சு பாருங்க இது எப்படி போகும் அப்படின்னு சொல்லி. Now you're stuck and the conversation is boring. So after the first one, after the initial talk, the first one or two questions, now find topics they are more excited about. அப்ப இது நம்ம கண்டினியூஸா செய்துட்டு போறதுக்கு இயலாது. பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க அந்த கேள்விகள் அந்த 3-4 கேள்வி கேட்ட பிறகு அதுக்கு பிறகு நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? அதுக்கு பிறகு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த இடத்துல ஸ்டக் ஆயிடும், அது போரிங் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி அதை கண்டினியூ பண்றதுக்கு இயலாது. Just choose the topics based on what you can remember that was going on in the other person's life. All right, from what you last remember. Okay, for example, hey, do you still play football? I remember how good you were in school, So அப்ப அதுக்கு தான் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கையில நடந்த இல்ல அவங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருந்தா அதை பற்றி நீங்க கதைக்கிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஒரு நல்ல ஃபுட்பால் விளையாடுற இல்ல ஃபுட்பால் விரும்புற ஒரு நபரா இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட நீங்க சொல்லலாம், எப்படி உன்னோட ஃபுட்பால் விளையாட்டெல்லாம் இப்ப இருக்கு, நீ ஸ்கூல்ல எவ்வளவு நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், இப்ப நீ என்ன பண்ற அப்படி கேட்கலாம். In the conversation, find something to genuinely compliment them. இந்த மாதிரியான கன்வர்சேஷன் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். As networkers, that is one thing we should be good at. Okay, we should be really good at seeing what is good in other people and edifying them. Once you start edifying them, now they're more involved in the conversation. அப்ப நாங்க ஒரு நெட்வொர்க்கரா இருக்கோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்திலையும் இருக்கிற நல்ல விஷயங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ மற்றாக்கள்ல இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து அதை நாங்க எடிஃபை பண்ணும் போது அது எங்களுக்கு இந்த கன்வர்சேஷனை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். It is not boring for them anymore. They're excited. Okay, அந்த மாதிரி நாங்க சொல்லும் போது அது ஒரு நாளும் போரிங்கா இருக்காது, அது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயமா இருக்கும். They don't find people in their life who genuinely compliment and edify them. And when you start doing it from what you remember in the past, or even things what you can see from their profile, hey, I see that you are a manager in this company. Oh my God, I still remember, from the times in school, I knew you would become really successful in life. அப்ப இப்படியான இந்த பரிசுகள், இந்த மாதிரி ஆட்கள் அவங்களோட பேசுற அந்த விஷயங்கள் கிடைக்காம உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்ப உங்களுக்கு அந்த மாதிரியா சொல்றதுக்கு ஏதாவது இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கூட அவங்களோட இருக்கிற அந்த ப்ரொஃபைல்ல இருந்து நீங்க சில விஷயங்களை தேடிக்கொள்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, நான் உன்னோட ப்ரொஃபைல்ல பார்த்தேன், நீ இந்த கம்பெனில மேனேஜரா இருக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. உண்மையில அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது எனக்கு. நீங்க ஸ்கூல்ல இருக்கும் போது எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு போக வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. So as networkers, we are good at finding good things in people and complimenting and edifying them. நாங்க ஒரு நெட்வொர்க்கர்ஸா மற்ற நபர்கள்ல இருக்கிற நல்ல விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு அதை அவங்களுக்கு திரும்ப சொல்லி அவங்களை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல ஒரு எடிஃபிகேஷன் ஒண்ணு கொடுக்குற அந்த மாதிரியான ஒரு ஆட்களா நாங்க கட்டாயம் இருக்கணும். About things that they are excited about. Okay, so in this step of keeping the conversation exciting and interesting, the most important thing is you being sincere in your happiness, that you really connected with the person. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நாங்க சொல்லும் போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க நாங்க கதைக்கிறது, அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நாங்க கதைக்கிறதுல. சோ அந்த மாதிரியான விஷயங்களை நாங்க செய்யறதுனால நாங்க அந்த உரையாடலை இன்னும் கனெக்ட் பண்ணி நாங்க கொண்டு போயிட்டே இருக்கலாம். Because if you are insincere, then just within a few minutes
people will find out. In your mind, think who you were before you joined the business and what you did during that time when you were with them. That helps you to connect with them more on their level. அப்ப எப்படி நீங்க கதைக்கும் போதுதான் அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இப்ப நீங்க இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் நீங்க என்ன மாதிரி ஒரு இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு லெவல்ல நீங்க இருந்து கதைக்கிறீங்க அப்படின்றத அவங்க உணர்ந்து கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இன்னும் உங்களோட கூடுதலா அட்டாச் ஆகி கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. I have seen so many leaders, being in this automatic leader mindset. They start giving advices the moment the person tell you something or some problem or whatever. So a lot of our leaders don't know when to turn off their advice button. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ரலா இந்த இடத்துல ஆட்கள் விடுற பிள்ளை இல்லைன்னு சொன்னா கூடுதலா எங்களோட லீடர்ஸ் விடுற பிள்ளை, அவங்க வளமையான அந்த லீடர்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த இதுக்குள்ள புகுந்து அவங்க ஏதாவது ஒரு நபர் ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமா கதைக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு அவங்க அட்வைசஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியறது இல்ல எந்த டைம்ல அந்த அட்வைசிங் அந்த பட்டனை ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது இல்ல. Okay, people are not looking for advice when they just want to share their life with an old friend. இந்த சந்தர்ப்பத்துல அவங்க உங்கள்ட்ட எந்த விதமான ஒரு அறிவுரையும் கேட்கறதுக்காக அவங்க இத சொல்லல. ஜஸ்ட் தன்னோட ஒரு பழைய நண்பர் ஒரு ஆளுக்கு தன்னோட வாழ்க்கையை பற்றி அவங்க ஷேர் பண்றாங்க, பகிர்ந்து கொள்றாங்க. அது மட்டும்தான் அவங்க செய்யறது. As soon as the conversation gets exciting and interesting, I will ask for their number. அப்ப அந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி சரியா கதைச்சிட்டு போகும்போது அது இன்னும் கூடுதலா எங்களுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான உரையாடலா அது மாறும். I want to talk to them on the phone, okay, not just keep typing back and forth. So if I don't have their number, then I would ask for their number. அப்ப எனக்கு அவங்களோட போன்ல கதைக்கணும், தொடர்ந்து இப்படியே டைப் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்களோட நம்பர் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள்ட்ட அந்த நம்பரை கேட்கணும். Okay, or just before I ask for their number, I might now instead of typing start sending voice messages. So when you chat on Facebook or wherever, you can send voice messages, right? So after one or two voice messages, now I would ask them for their number. அப்ப அப்படி உங்களுக்கு அந்த நம்பர் கேட்கணும் அப்படின்னு சொல்றது தோணும் போது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க நேரடியா அந்த நம்பரை கேட்காம ஒரு இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது இருக்கு. அதுல நீங்க ஒரு 1-2 வாய்ஸ் ரெக்கார்டிங் நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம். Now after I get that number, I will call them immediately. But அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு பிறகு நீங்க அவங்கள்ட்ட நம்பரை கேட்கலாம். அப்படி உங்களுக்கு நம்பர் கிடைச்சோன்னு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா இமீடியட்டா அவங்களுக்கு கால் பண்ணணும். When I call them, I will only talk to them for maybe a minute or 2 minutes. அந்த கால் பண்ணினாலும் கூட நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஒரு 2 நிமிஷம் அப்படிதான் அவங்களோட நான் பேசுவேன். Okay, and then I will tell them that, hey, listen, I am getting into the Zoom meeting right now, but it was so much fun talking to you. Let me call you tomorrow and let's talk. நான் அப்படி அவங்களுக்கு கால் எடுத்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு சொல்லுவேன், நான் உண்மையில உன்னோட எனக்கு கதைக்கிறது நல்ல சந்தோஷமா இருக்கு, ஆனா இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று இருக்கு, அதனால நான் இப்ப கொஞ்சம் போக வேண்டி இருக்கு. எனக்கு நீ சொல்லு, நீ எப்ப என்ன டைம் மாதிரி நீ உனக்கு ஓகேயா இருக்கும், நான் நாளைக்கு உனக்கு கால் பண்றேன், என்ன டைம் மாதிரி நீ ஃப்ரீயா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவர்கிட்ட கேட்கிறோம். What is a good time to call you when you're free, when you're not working or whatever? What is a good time? And they will tell you the time. And I said, okay, I'll call you tomorrow around this time. And அந்த மாதிரி என்ன டைம் இருக்கு உனக்கு நான் கால் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லு,
அந்த மாதிரி ஒரு டைம் ஒன்றுல நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ண பாக்குறேன். End of conversation 1. So you have initiated like normal people. You have held a conversation like normal people, actually better than normal people, because normal conversations they have with the people that connect back with them is a boring conversation. Most இப்ப நீங்க வளமையான ஆட்கள் மாதிரியே நீங்க அந்த கன்வர்சேஷனை தொடர்ந்தீங்க. அதுக்கு பிறகு உண்மையில வளமையான ஆட்களை விட ரொம்ப நல்ல மாதிரி நீங்க அந்த கன்வர்சேஷனை இப்ப நீங்க தொடர்ந்து கொண்டு போறீங்க. People just ask the same questions: how is life, how is family, how is this, how is that, and you actually did have an exciting, uplifting, fun conversation with this person. யோசிச்சு பாருங்க, அந்த பர்சனோட நீங்க உன்னோட லைஃப் இருக்கு, அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, வேலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கும் இப்ப நீங்க கதைக்கிறதுக்கும் இந்த ஃபன் கன்வர்சேஷனுக்கு இடையில இருக்கிற அந்த விஷயத்தை பாருங்க. Okay, and now you are calling for the second time. Okay, the next stage in this formula that I gave you: initiate, hold an exciting conversation. The third one is qualification, and then invite. Okay, so this qualification will happen most probably in the second or third call. இப்ப உங்களுக்கு நான் இந்த கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு அதை ஹோல்ட் பண்றது, அது எப்படி கண்டினியூவா கொண்டு போறது அப்படின்னு சொல்றதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அடுத்தது நாங்க செய்ய வேண்டியது இந்த குவாலிஃபைட் அப்படின்னு சொல்ற இந்த எங்களோட ப்ராசஸ். அடுத்ததுதான் நாங்க இன்வைட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது இல்ல 3வது கால்ல எங்களுக்கு அந்த குவாலிஃபை பண்றதுக்கான அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். Never go beyond third. I would prefer not to do in the first one. Okay, the first one I really want to keep it fun and exciting and entertaining for the person, so that the person is really looking forward to talking with me the next time. And அந்த முதலாவது கோல்ல நான் அதை எதிர்பார்க்கல. அந்த முதலாவது கோலோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவரை நல்லா என்டர்டைன் பண்ணி அவரை கொஞ்சம் நாங்க நல்ல ஒரு நிலைமையில எங்களோட அந்த சுவாரஸ்யமான உரையாடல் தான் அவருக்கு முக்கியம். அவரு எங்களோட கோலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு நபரா மாறணும். Person is really happy, genuinely happy that he or she could connect with me after a long time. Okay, and maybe they go back home and they will tell their husband or wife that, you know what, out of the blue Arun called me, it was my friend from school, it's been so many years. They are genuinely happy that they connected with you. அப்ப அவங்க உண்மையில அவங்களுக்கு எங்களோட கதைச்சது அப்படின்னு சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவமா அவங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சில பேர் கூட வீட்டுல கூட போய் அவங்க சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா, ஒரு ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு அருண் கால் பண்ணாரு, எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு அவரோட கதைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. Now the second call. Most of the time during the second or third call, they will tell you things with which you can qualify them. அந்த 2வது 3வது கோல்ல அவங்களே சில விஷயங்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி அவங்களை குவாலிஃபை பண்றது அப்படின்னு. Now you are not forcing qualification on anyone. Okay, remember, they might qualify, they might not qualify. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்க போர்ஸ் பண்ணாதீங்க, நீங்க கட்டாயப்படுத்தி ஒரு ஆளை குவாலிஃபை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அவங்க சில நேரம் குவாலிஃபைடா இருப்பாங்க, சில நேரம் குவாலிஃபைடு இல்லாம இருப்பாங்க. You are not, qualification is not convincing. They need to have those qualities for you to approve them to move on to the next level. All right, so that is what qualification is. So அப்ப குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ற விஷயம் அது நாங்க அவங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இல்ல, நாங்க அதை உருவாக்க முடியாது அவங்களுக்கு. அது குவாலிஃபிகேஷன்னா அது அவங்களோட இருக்கிறது தான், அது இருக்கும் அவங்கள்ட்ட. அப்படி இருக்கணும், இருந்தாதான் நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அந்த குவாலிஃபிகேஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். During the call, they might say, work from home is tough. It's like working 24 hours a day and all that stuff.
And after you listen to it a little bit, you can say, oh my God, hope they have tripled your pay for, working for 24 hours. What do you think? இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் இந்த ரெண்டாவது மூணாவது கோல்ல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் உதாரணமா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஆள் உங்களுக்கு நீங்க ரெண்டாவது மூணாவது கோல் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க வேலை சம்பந்தமா அவங்க சொல்றாங்க, இப்ப முன்ன கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஆபீஸ் டைம்ல மட்டும் தான் நாங்க ஒர்க் பண்ணோம், இப்ப இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்த பிறகு வீட்டுல இருந்தே வேலை செய்யற இந்த விஷயம் வந்த பிறகு ரொம்ப மோசமாயிருச்சு, 24 மணி நேரம் நமக்கு ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது, எந்த நேரமே வேலை செய்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப சொல்லும்போது நீங்க அத கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்துட்டு, ஓ அப்படியா, அப்படின்னா நான் நினைக்கிறேன் உனக்கு உங்களோட கம்பெனில 3 மடங்கு இப்ப சம்பளம் ஏத்தி தந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேக்குறேன். They'll say, no, they're not paying me enough, blah, blah, blah. And then you would say, okay, so how, what job are you doing there? அப்ப அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தேவையான அளவுக்கு அவங்க பே பண்றது இல்ல, அவங்க பே பண்றதே உண்மையில போதாது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க, உனக்கு தெரியும் தானே அது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கேக்குறேன் என்ன அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா, நீ அங்க என்ன மாதிரி நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேக்குறேன். What is your job? And they will tell about their job. And then I say, hey, are you good at it? Are you seriously good at what you do? அப்ப நான் அவங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்க, என்ன வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, என்ன ஒர்க் பண்றாரு அவரு அப்படின்னு சொல்றாரு. தென் அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட கேக்குறேன் என்ன அப்படின்னு சொன்னா, நீ செய்யற வேலையில நீ ரொம்ப நல்லா செய்யறியா, அது are you good at it? Are you seriously good at what you do? How good are you? Are you the best in what you're doing? So now they will start talking about themselves, basically trying to show off if they are good, they'll say I got this. நீங்க இப்ப கேக்குறீங்க அவங்கள்ட்ட, இந்த சந்தர்ப்பத்துல அவங்கள்ட்ட கேக்குறீங்க, நீ உன்னோட அந்த வேலையில நீ என்ன மாதிரி நீ நல்லா செய்துட்டு இருக்கியா, நீயா அங்க ரொம்ப கெட்டிக்கார ஆள், உன்னோட வேலையில நீ உன்னோட வேலையை நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறோம். கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க தங்களை பற்றி கதைக்க வலிக்கிடுவாங்க, கதைக்க வலிக்கிட்டு அவங்க தங்களை பற்றி கதைக்க வலிக்கிடுவாங்க. Medal, I got that medal. Or if they think they are good and they're not appreciated, then they will basically say that also. I am good, but what to do, it's corporate life is like that. Let them talk. அப்ப அவங்க அந்த விஷயத்துல நல்லாவே செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க தங்களை பற்றி சொல்லக்குள்ள சொல்லுவாங்க, நான் அந்த மெடல் வாங்கியிருக்கேன், இந்த மெடல் வாங்கியிருக்கேன், இந்த அவார்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்களை பற்றி அவங்க எங்கள்கிட்ட சொல்ல வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவரு பெரிய அளவுக்கு என்ன சொல்றது அப்ரிசியேட் பண்ணப்படல அங்க அவர் செய்த வேலைகளுக்காக அப்படின்னு சொன்னா அவரு அதை சொல்லுவாரு, அது தெரியும் தானே உனக்கு, கோஆபரேட் லைஃப் பற்றி என்னதான் வேலை செய்தாலும் அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க, அப்படிதான் என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, basically what they're trying to do is they are selling you as to how good they are. Now after I listen to all that, இப்ப என்ன பேசிக்கலி அவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தாங்க எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நபர்கள் அப்படின்னு சொல்றதை எங்களுக்கு சொல்றதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. After I listen to all that, I will say, hey, if you are super smart and good at what you do, if making a lot of money excites you, then I might have something that that might help you. Just நீ அந்த மாதிரி நீ கெட்டிக்கார ஆளா, அவ்வளவு கெட்டிக்கார ஆளா இருக்கியா நீ, அப்படி நீ உனக்கு அந்த அளவுக்கு கெட்டித்தனம் இருந்தது அப்படின்னு சொன்னா, என்கிட்ட நல்ல காசு உழைக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஆர்வம் உனக்கு இருந்ததுன்னா என்னட்ட உனக்கு தரக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். உனக்கு அந்த மாதிரி ரொம்ப காசு உழைக்கிறதுக்கு ஏதாவது ஆர்வம் இருக்குதா? Definitely they will say yes, and then you can say no, come on, everybody say yes to that. Nobody says I don't want money, but what I am asking is, like, seriously, are you ambitious? Are you the kind of person who is who wants to achieve big things in life? Would you call yourself like a go-getter who has dreams and want to do something on your own?
உண்மையில நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு சொன்னா, நீ உன்னோட வாழ்க்கையில முன்னுக்கு போகணும், இல்ல ஏதாவது விஷயம் சாதிக்கணும், ஏதாவது ட்ரீம்ஸ நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது மாதிரியான அந்த நோக்கம் உள்ள ஒரு ஆள் தானா? Are you like people, who say, oh, life is tough, I'm not lucky, is it, it's government's fault, economy's fault, my star is not good? Which kind of a person are you? So you remember. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க தானே, வெளியில இருக்காங்க. இந்த என்ன நான் அவ்வளவு லக்கி இல்லை, நான் ரொம்ப துரதிருஷ்டசாலி, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இந்த எக்கனமி சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆட்களை குறை சொல்லிட்டு இருக்கிற அந்த மாதிரி ஆளா நீ? Remember the same qualification script that I used in the other video. I can use something similar to that. நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த முதல் வீடியோல நான் சொல்லியிருந்த மாதிரி அதே மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் ஸ்கிரிப்ட் தான் இது, அந்த மாதிரி. Right now, during the conversation, at some point in time, people are going to ask you, what do you do? Okay, now if இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கதைச்சிட்டு போகும்போது ஆட்கள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு. This comes up during my first conversation. I don't go into detail. Okay, I will try and brush it off. I will say, yeah, I'm doing a business and also a few other things. It's it's crazy, it's a long story. I'll tell you some other time how I. அப்படி கேட்கும்போது நான் ஃபர்ஸ்ட் கால்லே அவங்களுக்கு டீடைலா அதை சொல்ல போறது இல்லை. எப்பயுமே அதை நான் ஒரு ரஃபா தான், அது ஒரு சுருக்கமா தான் நான் சொல்றேன். அது எப்படின்னு சொன்னா, நான் ஒரு பிசினஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸோட சேர்த்து இன்னும் வேற விஷயங்களும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் செய்துட்டு இருக்கேன். அது கொஞ்சம் பெரிய ஒரு கதை, உனக்கு நான் ஆறுதலா அது சொல்றேன். Got into it and all that stuff, but yeah, it's a long story. But if they ask me this during the second or third conversation, or definitely they will ask because they are curious, right? I mean, you haven't told them exactly what you do, so they will bring it up during the second or third conversation. அதே மாதிரி அவங்க ரெண்டாவது மூன்றாவது கன்வர்சேஷன்ல அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல நீங்க கட்டாயம் அதை சொல்ல வேண்டிதான் வரும். As to what do you do, and then I would say, I have an online distribution business. I work with some people, helping them promote their products online. எப்படி நாங்க அதை சொல்லலாம்? நாங்க நான் ஆன்லைன்ல ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தமான ஒர்க். அதுக்கு எனக்கு கொஞ்சம் பேரோட நான் சேர்ந்து அந்த வேலையை நான் செய்துட்டு இருக்கேன். By the way, have you tried to do anything to make money online? அதே மாதிரி நீங்களும் ஆன்லைன்ல ஏதாவது காசு உழைக்கிறதுக்கான விஷயங்கள் ஏதாவது செய்றீங்களா? The answer would be no, right? And then I would say, oh my God, it's crazy. I wish I had known about this earlier. I always used to think that I needed some special knowledge or skill to do that. இது இந்த क्वेश्चन நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கட்டாயமா நோ அப்படின்னு சொல்ற ஆன்சர் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஆன்சர் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியா, உண்மையில நானும் இந்த ஆன்லைன் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்த கேள்விப்படுறதுக்கு முன்னாடி நானும் இதுக்கு ஸ்பெஷலான நாலேஜ் ஏதாவது வேணும், இல்ல ஸ்பெஷலான ஸ்கில் ஏதாவது வேணும், அது சம்பந்தமா ரொம்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்படித்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். And I always used to get jealous of people making this insane amount of money online. எனக்கு எப்பயுமே பொறாமையா இருக்கும், இந்த ஆன்லைன்ல ரொம்ப பணம் உழைக்கிற ஆக்களை, சம்பாதிக்கிற ஆக்களை பற்றி கேள்விப்படும் போது, அவங்கள அந்த விஷயங்கள் தெரிய வரும்போது நான் ரொம்ப அவங்க சம்பந்தமா பொறாமையா இருந்தேன். You can read about people from 16-year-old to 60-year-olds, making a killing online. And I'm sure you read about that, right? And
அந்த 16 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அந்த ஆளுங்க கூட அந்த ஆன்லைன்ல அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, ஆன்லைன்ல பெரிய ஒரு புரட்சி ஒன்னே பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் நான் நினைக்கிறேன் நீயும் கேள்விப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லி. And one day I was so frustrated, I searched on Google about online business, or like doing home business, home online business. I did some searches. நான் அப்படி கொஞ்சம் என்ன விரக்தியா இருந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் கூகுள்ல இந்த ஆன்லைன் பிசினஸ், வீட்டுல இருந்துட்டு ஆன்லைன்ல பிசினஸ் பண்றது, இந்த வீட்டுல இருந்து காசு உழைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமா கொஞ்சம் கூகுள்ல நான் தேடி பார்த்தேன். And I found some people who taught how to do that around my area, and I called them up, and that's how I got started. And அப்ப அந்த மாதிரி நான் தேடுற நேரத்துலதான் என்னோட அந்த ஏரியால இருக்கிற அது சம்பந்தமா எனக்கு சொல்லி தரக்கூடிய மாதிரி ஆக்களை நான் கண்டுபிடிச்சேன். Having people to guide you step by step, it really helped me a lot. Especially I had no idea about online business. I was using computers basically. அப்ப அவங்கள்ட்ட இருந்து நான் படிப்படியா எப்படி இதை செய்யறது அப்படின்னு சொல்றத நான் கற்றுக்கொள்ள தொடங்கினேன். ஏன்னா எனக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தமா பேசிக்கா யூஸ் பண்ற விஷயங்கள் மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது. For normal things that most people use for, and I was only spending money on online, not really making money. So getting these people who really held my hand and guided me step by step, that helped me, and that's what I did. And அப்ப சாதாரணமாவே ஆன்லைன்ல நானும் எல்லாரையும் மாதிரி பெரும்பாலான ஆட்கள் மாதிரி காசு செலவழிக்கிற ஆளா இருந்தனே தவிர அதுல இருந்து காசு உழைக்கிற ஆளா இருக்கல. அப்ப அப்படி இருக்கும்போது எங்களோட மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இதுக்குள்ள இருந்தது. God's grace, things are going good, but you know what? If you really want to do something, I can actually get these people to meet you. என்னன்னா உனக்கு உண்மையாவே ஏதாவது அது மாதிரி செய்யறதுக்கு ஆசை இருந்ததுன்னா நான் அந்த ஆட்களை உனக்கு உதவி செய்யறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். Do you want me to do that? Will it help you? அது உனக்கு செய்யணுமா? அது உனக்கு ஏதாவது உன்னோட வாழ்க்கைக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? And just like that, you are into qualification talk. இந்த மாதிரி தான் நீங்க அந்த குவாலிஃபிகேஷன் உரையாடல் நீங்க செய்வீங்க. All right. So, like the previous video, we can go on, asking more of those qualification questions, like, but before I talk to them, let me ask you a few questions. Are you, whatever. So the point I'm trying to make is, whenever you hear a desire or a need from the other person, which always comes up during the second or third call that you do with them, then you would say, like, that's interesting. I might be able to do something for you with that, and go on with the qualification talk. இந்த குவாலிஃபிகேஷன் டாக் நாங்க முதலே பார்த்தது மாதிரி அந்த குவாலிஃபிகேஷன் டாக் நாங்க நிறைய இதுல பார்த்திருக்கோம். இத மாதிரி நீங்க மற்ற ஆட்களுக்கும் நீங்க கால் பண்ணும்போது அவங்களோட கதைக்கும் போது அவங்களோட அந்த 2வது 3வது விஷயங்கள்ல நீங்க அந்த விஷயங்களை உங்களுக்கு செய்து கொள்றதுக்கு ஏழுமா இருக்கும். Another thing that you can say when somebody asks you what do you do is, I'm into an online distribution business. It's a long story. A few years back, அந்த மாதிரி உங்கள்ட்ட இந்த நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆட்கள் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பதில் ஒண்ணு, உங்களுக்கு இன்னொரு முறை ஒண்ணு சொல்றேன். அது இந்த ஆன்லைன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு மெத்தட் ஒண்ணு, அது லாங் ஸ்டோரி. I was so frustrated with my job and what was going on, and I was really looking for something, and then I told all my friends and relatives about if there is any good openings, opportunities or whatever. And நான் அந்த ஒரு சந்தர்ப்பத்துல நான் என்னோட ஜாப்ல இதுல எல்லாம் ரொம்ப
விரக்தியா இருந்த ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில நான் அதுல இருந்து வெளியில வரதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஃபேமிலியில, ஒரு ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டைமே நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா சொல்லுங்க, ஏதாவது கிடைச்சதுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்குமே சொல்லி வச்சிருந்தேன். And you know that this cousin from Dubai I have, I think you've met him, right? No, I didn't tell you about this cousin from Dubai. Okay. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னோட கசின் துபாயில இருக்காரு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவரை பத்தி. சொல்லலையா? ஓகே, பிரச்சனை இல்லை. So he called me up one day and he connected me to a team of people here in the city through his connections that he had in Dubai, and I met them. அந்த கஷ்டம் தான் எனக்கு ஒரு நாள் சொன்னாரு. என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு இருக்கிற நான் அவருக்கு சொல்லி இருந்ததுனால அவருக்கு கிடைச்ச சில தொடர்புகளை வச்சுக்கொண்டு அவர் அந்த தொடர்புகள்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தர்றதுக்காக என்ன மீட் பண்ணி என்ன சொல்லியிருந்தாரு, மீட் பண்ண சொல்லி. And they helped me set up this online distribution business, and that's what happened. That's how I got into it. அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஆன்லைன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த விஷயத்தை எனக்கு செட்டப் பண்ணி கொடுக்கிறதுக்கு. I mean, if it would help you, I can see if I can set up an appointment for you if it's something that you think might help you. So now உனக்கு அது ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்ச அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்கு எடுக்கிறதுக்கு ஏழுமா இருக்கும், உனக்கு அத ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு. இப்ப நீங்க பார்த்தது இந்த 2 எக்ஸாம்பிள்ஸுமே, இது 2 விஷயமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது எக்ஸாம்பிள்ஸ். அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு உண்மையா நடந்தது இல்லை. அப்ப இத நீங்க போயிட்டு உங்களோட ப்ராஸ்பெக்டுக்கு சொல்லக்கூடாது. அதாவது நீங்க பொய்யான ஒரு விஷயத்த நீங்க அங்க சொல்லக்கூடாது. இந்த விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கொண்டு, ஒரு உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த விஷயத்த நீங்க உருவாக்கி கொள்ளணும். அதை எப்படி சரியா செய்யறது அப்படின்னு சொல்றது உருவாக்கி கொள்ளணும். ஜென்ரலாவே எங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ், எங்களோட நெட்வொர்க்கர்ஸ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பெரும்பாலும் ஜென்ரலா அவங்க சொல்றது என்னது, அவர் என்னை இன்வைட் பண்ணாரு, நான் போனேன், அவர் என்ன கூப்பிட்டாரு, நான் போனேன், அதுக்காக தான் போனேன், அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இருக்கிற பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கூப்பிட்டவரோட போஸ்டர் இல்லாம போகுது. அது வீக் போஸ்டர் அவருக்கு. அப்படின்றது மட்டும் இல்லாம இப்ப நாம பேசிட்டு இருக்க ப்ராஸ்பெக்டர் கூட சில நேரம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப இவரு எங்களுக்கு இததான் பண்றாரோ அப்படின்னு சொல்றது மாதிரியான விஷயம் அவங்களுக்கு தோன்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இங்க நான் சொன்ன இந்த 2 எக்ஸாம்பிள்லயுமே வந்திருக்கிற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, நானா தான் விரும்பி அந்த விஷயத்துக்கு போனதுன்னு தான் நான் சொல்றேன். சரிதானே? நான் தான் கூகுள்ல போயிட்டு எனக்கு தேவை இருந்தது, சோ நான் தான் கூகுள்ல போயிட்டு நான் அதை தேடினேன். சேம் அதே மாதிரி எனக்கு தேவை இருந்ததுன்னு நான் என்னோட ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன். சோ என்னோட கசனுக்கு இருந்த கண்டாக்ட்ஸுக்குள்ளால, அவருக்கு இருந்த அந்த தெரிஞ்ச நபர்களுக்குள்ளால அவர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரு. சரிதானே? சோ நாங்க தான் அந்த ஹெல்ப்பை தேடி போனோம் அப்படின்ற அந்த விஷயம் சொல்லும் போது அந்த போஸ்டர் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஹையா இருக்கு. Wait for an answer. Maybe they will say, yeah, that might help. And then you can say, okay, I will try. And then in that call, don't talk about that anymore. இப்ப இதெல்லாம் நீங்க சொல்லி முடிக்கும் போது அவரு சொல்றாரு, ஓகே எனக்கும் அது அப்படி கிடைச்சா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்க சொல்றீங்க, ரைட், ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இயலுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் தான், இந்த கால்ல நீங்க இதுக்கு பிறகு இதே விஷயத்த நீங்க கண்டினியூ பண்ண கூடாது. Okay, don't keep digging into it. Don't keep talking and exploring. Don't talk more about your business or anything like that. You just go into a different topic. Talk about, so what movie are you watching right now? On Netflix, online, YouTube, whatever. அப்ப அதுக்கு பிறகு நீங்க அந்த விஷயத்த திரும்ப திரும்ப கதைச்சிட்டு இருக்கிறதோ இல்ல தோண்டிட்டு இருக்கிறதோ அது நல்லது இல்ல. அந்த விஷயத்தோட நீங்க அதை விட்டுட்டு இல்ல உங்களோட பிசினஸ் பற்றி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதோ அந்த விஷயத்துக்கு எதுவும் போகாம அதுக்கு பிறகு நீங்க அந்த சாப்டரை நீங்க சேஞ்ச் பண்றதுதான் நல்லது. நீங்க என்ன உதாரணத்துக்கு நீங்க என்ன படம் பார்த்திருக்கீங்க, இப்ப ரீசென்ட்லி என்ன படம் பார்த்திருக்கீங்க, நெட்ஃபிளிக்ஸ்லயா இல்ல தியேட்டர்லயா இல்ல யூடியூப்லயா, எதுலயாவது
நீங்க என்ன படம் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்ற மாதிரியான அந்த பக்கத்துக்கு வேற ஏதாவது பக்கத்துக்கு நீங்க கூட்டிட்டு போலாம் அவங்கள. Ask about anything else other than the business, and after 1 or 2 minutes end the phone call. I would say that okay, so I will look out for my text. I'll try and talk to these guys in the next couple of days, and then I will let you know. Okay. ரைட். அப்ப அதுக்கு பிறகு இந்த பிசினஸ் விஷயம் சம்பந்தம் இல்லாத வேற ஏதாவது பக்கத்துல கொண்டு போயிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி நாம கதைச்சிட்டு இருந்துட்டு தென் அதுக்கு பிறகு நாங்க இந்த கோலை முடிக்கிறோம். சரிதானே? ஓகே, நான் அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 நாள்ல நான் உங்களுக்கு பார்த்து நான் இது என்னன்னு சொல்றேன், என்னோட அந்த மெசேஜ் பண்றேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் உங்களுக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு நான் என்ன தெரியப்படுத்துறேன். Okay, if we can meet up. All right. Now, after 1 or 2 days, I will call them again. I'll call this person again, and I'll have a general conversation. Okay, I will not talk anything about the business or. அப்ப இப்படி இருக்கும்போது நாம ஒரு 2-3 நாளைக்கு பிறகு நாங்க அவருக்கு கால் பண்ணி எங்களோட ஜெனரல் கன்வர்சேஷன், எங்களோட வளமையான உரையாடலை நாங்க செய்யறோம். நான் அந்த டைம்ல எந்த விதமான வியாபார சம்பந்தமான விஷயங்களையும் நான் பேசல. Or the appointment. Now, most probably they will bring it up, and then if they bring it up, I will tell them that those people have been so busy with online business, booming nowadays. But I will. அப்ப நான் பிசினஸ் பத்தியும் பேசல, அந்த சந்தர்ப்பத்துல அப்பாயின்மெண்ட் பற்றி நான் எதுவும் பேசல. ஆனா அவங்க அது சம்பந்தமா பேசுவாங்க, பேச ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த நேரத்துல நான் அவங்களுக்கு சொல்றதா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப பிஸியான ஆட்கள், அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னு சொல்றது இப்ப ரொம்ப பெரிய அளவுல பூம் ஆயிட்டு இருக்கு. Message you as soon as I get that. Okay, and if they don't bring it up, then before the phone call ends, then I will tell them, by the way, I've not forgotten about you. Those guys have been extremely busy, nowadays. அப்ப அந்த விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்லி அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. சோ அதனால எந்த அளவுக்கு குயிக்கா உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து தர்றதுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு நான் குயிக்கா அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை சொல்லி அந்த போன் கால நாம இது கண்டினியூ பண்றது மாதிரி இருக்கணும், அத இல்ல எண்ட் பண்றது மாதிரி இருக்கணும். நாங்க அதாவது அவங்க பிஸி அப்படின்னு சொல்ற விஷயத்த அதுல சொல்றதுதான் எங்களோட அந்த பர்பஸ். அப்ப இது நான் முதல் சொன்னது பாத்தீங்கன்னா, அவங்க நான் கால் பண்ணும்போது அவங்க அது சம்பந்தமா கேட்டேன். இப்ப மேபி நான் கால் பண்ணும்போது நானும் அது சம்பந்தமா கதைக்கல, அவங்களும் அது சம்பந்தமா கேட்கல. அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் என்ன செய்வேன்னா, கால் எண்ட் பண்ணும்போது நான் அவங்களுக்கு சொல்லுவேன், நீங்க அந்த அப்பாயின்மெண்ட் சம்பந்தமா பேசியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க, நான் இன்னும் மறக்கல, அது ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க இப்ப அந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுனால. அதனால எந்த அளவுக்கு எனக்கு குயிக்கா அந்த அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு எடுத்து தர முடியுமோ நான் அந்த அளவுக்கு குயிக்கா உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நான் இத எண்ட் பண்ணுவேன். A lot of people, everybody wants to get into online business, from students to retired people. Everybody probably realizes that if they don't make money online, their future is screwed. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறதுக்கு தேவை ஒண்ணு இருக்கு. அவங்க எல்லாருமே செய்யறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க, ரிட்டையர்ட் பீப்புள் பண்றாங்க, எல்லாருமே ஆன்லைன்ல பிசினஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. But I promise you, I will get some time for you with them in the next couple of days. All right. ஆனா எப்படி இருந்தாலும் நான் எப்படியாவது ட்ரை பண்ணி உங்களுக்கு அடுத்து வர்ற சில நாட்கள்ல உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து தரத்துக்கு ட்ரை பண்றேன். Not forgotten. And after 1 or 2 days, I will send a text message to the guy and to this person and say, I spoke to the people. Are you free for a quick 2-minute call right now? நான் அதுக்கு பிறகு ஒரு 2-3 நாளைக்கு பிறகு அவருக்கு நாங்க டெக்ஸ்ட் மெசேஜ் ஒண்ணு பண்றோம், பண்ணி அந்த பர்சனுக்கு நாங்க சொல்றோம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா, இப்ப எனக்கு அந்த ஆட்களை கண்டெக்ட் பண்ணக்கூடியது மாதிரி கிடைச்சது, அதனால
உங்களோட ஒரு குயிக்கா ஒரு 2 minutes 3 minutes கால் ஒன்னு எங்களுக்கு பண்ணி கொள்றதுக்கு ஏழுமா இருக்குமா? Okay, so I will get on a call with them, with this guy, and do some additional qualifications, and then move on to the next stage. அப்ப நான் அவங்கள அந்த கால்ல கனெக்ட் பண்ணுவேன், அந்த ஆட்களையும் அதே மாதிரி இந்த ப்ராஸ்பெக்டையும் எல்லாரையும் கால்ல கனெக்ட் பண்ணி நாம அடிஷனலா அடுத்த ஸ்டெப் குவாலிஃபிகேஷனை நம்ம பண்ணுவோம், பண்ணிட்டு நாங்க அடுத்த அந்த ஸ்டெப்புக்கு நாம போவோம். Alright, now if for some reason they are not showing interest about online business, or they, even when you talk about, you know, have you thought about some online business, let's say for some reason they're not showing interest. இப்ப ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க இந்த ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸுக்கோ இல்ல வேற ஏதாவது இந்த ஆன்லைன் சம்பந்தமான இந்த விஷயங்களுக்கு அவரு பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு சொன்னா, then I would not try to convince them at that time. நான் அவங்கள அதுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு, அவங்கள இதுக்கு ஒத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண மாட்டேன். Okay. I can always talk about this later, but trying to force it to someone when they are not interested makes my posture weak. Why? அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அவரு அதுல இன்ட்ரெஸ்டடா இல்ல அப்படின்னு சொன்னா அவரை போஸ்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்றது என்னோட அந்த போஸ்டரை குறைக்கிறதுக்கான, பலவீனமாக்குறதுக்கான வேலை. Do you want to convince someone who does not qualify? See, for someone to succeed in this business, there are some requirements, okay? Some qualifications. So I don't want to waste time with people who are not qualified. அப்ப அந்த மாதிரியான அவங்க இல்லாத ஆட்களுக்கு நான் அவங்கள புஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிசினஸ்ல ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு சில ரிக்வயர்மெண்ட்ஸ் கட்டாயம் இருக்கணும் சக்சஸ் ஆக வேண்டிய ஆட்களுக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு குவாலிஃபைட் இல்லாத ஒரு ஆளை நான் குவாலிஃபைட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்க மாட்டேன். When you strictly move people up the prospecting ladder, only the qualified ones, when you're strict about that, okay, then the quality of the people coming for presentation would be much different. Your follow-up, your closing, your training, activation, everything becomes a lot more powerful. So அப்ப அந்த மாதிரி நீங்க குவாலிஃபைடான ஆட்களோட மட்டும்தான் நீங்க இது செய்றீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல உங்களோட அந்த ப்ராஸ்பெக்டிங் லேடர், அந்த ப்ராஸ்பெக்டிங் அந்த ஏர்னிங் அப்படின்னு சொல்றது உங்களோட அந்த மாதிரி குவாலிஃபைடான ஆட்களை மட்டும்தான் கண்டுபிடிக்குது, அவங்களோட மட்டும்தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். உங்களோட இது என்ன ஃபாலோ அப்பா இருக்கட்டும், இல்ல உங்களோட சைன் அப், உங்களோட அந்த விஷயங்கள், அவங்களோட வேலை செய்யறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும், பவர்ஃபுல்லானதா இருக்கும். My posture that I want to maintain when I talk to people is, I am helping you if you want it, and even if they say they want. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அவங்க அந்த மாதிரியான அந்த போஸ்டரை நான் எப்பயும் வச்சுக்கணும். இப்ப நாங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அப்ப அவங்க அதுக்கு வரணும். I am not readily jumping and giving them the business. They still have to qualify and convince me that they really need it, and that is that qualification step that a lot of people are missing out with. அப்ப நான் டைரக்டா புதிச்சு போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக மாட்டேன். உண்மையில அவங்கதான் எங்களை கன்வின்ஸ் பண்ணணும் நான் இந்த பிசினஸுக்கு பொருத்தமான ஆள் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு இது அவங்க. அதனால நான் அந்த குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபைட் ப்ராசஸ் எல்லாம் நான் ரொம்ப கவனமா பாத்துக்குவேன் நான் அவங்கள பிசினஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. We will talk about this qualification in more detail in the future videos. But right now, I just wanted to show you how you can connect with someone, especially with someone who is not connected for long. இந்த குவாலிஃபை பண்றது சம்பந்தமான இந்த விஷயங்கள் சம்பந்தமா இன்னும் வேற வீடியோஸ் நாங்க பார்ப்போம், சரிதானே? அதுல உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏழுமா இருக்கும். ஆனா இந்த வீடியோவோட
உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எப்படி நாங்க ஒரு ஆக்களோட கனெக்ட் ஆகுறது, எப்படி அவங்களோட ஒரு தொடர்பு முறையை ஏற்படுத்துறது அப்படின்றதுதான் உண்மையில இந்த வீடியோ. And how you can actually have a conversation with them which they enjoy. When they are having a conversation with you which they enjoy, then they will want to talk to you more. இது என்னன்னா, ஒரு உரையாடல் ஒண்ணு நாங்க செய்யும் போது அவங்க எந்த அளவுக்கு அதுல சந்தோஷமா இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க உங்களோட தொடர்பு கதைக்கிறது அப்படின்றது சம்பந்தமான ஒரு விஷயம். அதை நீங்க செய்யணும். அதை செய்தா தான் நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். You know, the next day, after 2-3 days or whatever. And when you talk, things will come up which will help you to move towards the qualification stage. You don't have to put anything or sneak anything or keep asking questions to make them say that they don't like their job or anything. இந்த விஷயங்களை, இந்த உரையாடலை நீங்க சரியா செய்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க உங்களுக்கு சில பாதைகளையும் அவங்க சில வழிமுறைகளையும் தருவாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் சம்பந்தமா குவாலிஃபை பண்ணக்கூடிய மாதிரியான அந்த விஷயங்களை நீங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்க அவங்களுக்கு எந்த விதமான விஷயத்தையும் திணிக்கவோ செருகவோ நீங்க தேவையில்ல. சரிதானே? உங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை அவங்க நல்லபடியா அவங்க அதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. Like that, not required. Okay, so have fun connecting with all your old friends, relatives, whoever that you've not connected for a long time. And remember what I told you in the first video. அப்ப நீங்க நல்ல சந்தோஷமா நல்ல ஒரு வேடிக்கையான விஷயமா நீங்க எல்லாரோடையும் ரொம்ப நாளைக்கு முதல் நீங்க பழகிட்டு இருந்த அந்த ஆக்களோட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட ரிலேஷன்ஸோட நீங்க கதைக்க பாருங்க. நான் உங்களுக்கு முதலே சொன்னது மாதிரி ஒரு விஷயத்தை இடத்துல உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். You learn from it. So if you are connecting with 10 people in the next one day or 20 people, from the conversation you had with the first person, you should grow and learn a lot between that and the conversation you would have had with the 20th person. Okay, that is a very important mindset to keep learning and improving. நீங்க நான் முதலே சொன்னது மாதிரி நீங்க யாரோட எல்லாம் நீங்க கதைக்கிறீங்களோ அந்த சந்தர்ப்பத்துல எல்லாம், நீங்க யாரோட எல்லாம் தொடர்புகளை ஏற்படுத்துறீங்களோ அந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் நீங்க அதுல இருந்து ஏதாவது கற்றுக்கொள்ளும். நீங்க ஒரு முதலாவது ஆளோட தொடர்புகளை ஏற்படுத்துறது, நீங்க இந்த கிழமையில இந்த சந்தர்ப்பத்துல நீங்க ஒரு 20 பேரோட நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, தென் அந்த முதலாவது ஆளோட நீங்க பேசுறப்போ இருந்ததை விட அந்த 20வது ஆளோட பேசுறப்போ நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கணும். நீங்க அந்த ஒவ்வொருத்தட்ட இருந்து நீங்க ஏதாவது விஷயங்களை லேர்ன் பண்ணணும். அந்த லேர்ன் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். And soon you will become very good at connecting with anyone whom you know. Because அப்படி நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க விரைவிலேயே உங்களுக்கு தெரிஞ்ச யாரோட வேணும்னாலும் நீங்க சும்மா சிம்பிளா கனெக்ட் ஆகிறதுக்கு தொடர்புபடக்கூடிய ஒரு நபரா, நீங்க சிறப்பான ஒரு நபரா நீங்க மாறிடுவீங்க. It's a simple framework, right? Initiate, hold a conversation that's exciting, now qualify and then invite. இது ஒரு சிம்பிளான ஒரு வேலை திட்டம் இல்லையா? எனது முதல் அந்த விஷயத்தை தொடங்குறது, அந்த உரையாடலை தொடங்குறது, அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்றது, தொடர்ச்சியா செய்து கொண்டு போறது, அதுக்கு பிறகு குவாலிஃபை பண்றது, அதுக்கு பிறகு இன்வைட் பண்றது. So I have already given you between these couple of videos a short idea of how to move towards a qualification talk. All right? அப்ப நான் உங்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோஸ் இந்த இதுல நான் தர்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி அந்த நல்ல ஐடியாஸ் கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு, எப்படி ஒரு ஆக்களை குவாலிஃபை பண்றது அப்படின்னு சொல்றது சம்பந்தமா. And in the next few videos we'll talk more about it. And also some of you have asked about prospect.
உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கொடுத்த இந்த வீடியோஸ்ல எல்லாத்துலயும் இருந்து உங்களுக்கு ஒரு ஆளை எப்படி இந்த குவாலிஃபைட் ப்ராசஸ் வரையும் கொண்டு வரது அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் வரைக்கும் உங்களுக்கு நான் கொண்டு விட்டுருக்கேன். எனக்கு உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த வரப்போற வீடியோஸ்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு போறதுக்கு ஏழுமா இருக்கும். In cold prospects, strangers, people whom you've never met yet through social media. So we'll talk about that also. நிறைய பேர் என்னட்ட கேக்குறீங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியாஸ்ல நீங்க இதுவரைக்கும் சந்திக்காத உங்களுக்கு தெரியாத அந்த ஒரு நபர்களை, உங்களுக்கு யாருன்னே தெரியாத அந்த நபர்களை எப்படி நாம ப்ராஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது கேக்குறீங்க. நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல அது சம்பந்தமா நாங்க நிறைய பேசலாம். But the most important message I want to give you is, your goal is not to somehow bring people into presentation. Now, when you do that, that is when your follow-up is so tough. People don't pick up phone. அப்ப நீங்க இந்த சந்தர்ப்பத்துல நீங்க திரும்பவும் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய, உங்களோட மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய விஷயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது ஒரு நபரை ஒரு பிரசன்டேஷனுக்கு கொணந்துடணும் அப்படின்னு சொல்றது நீங்க யோசிக்க கூடாது. எப்படியாவது ஒரு நபரை நீங்க பிரசன்டேஷனுக்கு கொணந்துடணும்னு யோசிச்சு கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு அதுக்கு பிறகு வர எல்லா விஷயங்களையுமே ரொம்ப கடினமாக்கும். உங்களுக்கு உங்களோட ஃபாலோ அப் ரொம்ப கடினமா இருக்கும். After they come and attend presentation, now you might think that no, they said they had a need and that's why I brought them for presentation. அப்ப நீ எப்படியாவது வந்து இந்த பிரசன்டேஷன்ல கலந்து கொள் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். அதுக்கு அவரோட நீட் அப்படியான விஷயங்களை நாங்க பார்க்கல. Yes, but that is not qualification. Okay, so you can do qualification in a very small way, or you can do qualification in a very effective way. All right. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அது உங்களோட இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ற இந்த ப்ரொசஸஸ் சிம்பிளா நீங்க இல்ல சாதாரணமா நீங்க செய்ய போறீங்களா, இல்ல அது ரொம்ப வினைத்திறனோட நல்ல ஒரு இதோட நீங்க செய்ய போறீங்களா? So we will discuss about that also. But for now, have fun, 30 minutes a day, 1 hour a day, whatever, trying connecting with these old friends. Okay. அப்ப நீங்க அந்த விஷயம் சம்பந்தமா எல்லாம் நாங்க பேசுவோம். ஆனா இப்ப நீங்க செய்ய போறது என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப செய்ய போறது நல்ல இந்த விஷயத்தை பயன்படுத்தி நல்ல உங்களோட அந்த விஷயத்த நீங்க நல்ல ஆர்வத்தோட இதை செய்யுங்க. Don't have this pressure in your mind that I somehow have to convince them to join the business. No need. எப்படியாவது ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ணி இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த மாத்திடுங்க. அப்படி ஒண்ணும் தேவையில்லை. Just enjoy talking to these people and see if you can reach until the qualification stage. All right? See you in the next video. சந்தோஷமா நீங்க அந்த விஷயத்த எல்லாத்தையும் செய்யுங்க. அடுத்த அந்த வீடியோஸோட நீங்க வீடியோல நாங்க உங்களை மீட் பண்ணலாம். அது வரைக்கும் சந்தோஷமா அந்த குவாலிஃபைட் பண்ற அந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்க நல்ல சந்தோஷமா அந்த வேலையை செய்துட்டு போங்க.